இந்த மாதம் முழுவதும் இயேசுவே உங்களால நிரப்புங்க. வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் குறைவு இருந்துச்சோ அங்க அவர் இயேசுவால நிரப்பட்டும், இயேசுவால நிரப்பட்டும். இன்னைக்கு நம்ம தேவை இயேசு. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நான் திட்டமும் தெளிவா சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில வேற எதையுமே அது எதுக்குமே முன்னுரிமை கொடுத்துறாதீங்க. எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும். மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு கூட கொடுக்கப்படணும்னு நான் இயேசுவை தேடல. எனக்கு எல்லாவற்றிற்கும் மேல தேவை இயேசு. இந்த இயேசுவை தேடனா மற்றதெல்லாம் தானா வந்து ஒட்டிக்கும். ஆமென். இந்த மார்ச் மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய போக்கு வரத்து வரவு செலவு, என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், நான் செய்கிற பிசினஸ், நான் செய்கிற ஊழியம், நான் பார்க்கிற வேலை, என்னுடைய வருமானம் எல்லாத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இதுவரைக்கும் என்ன நடத்துனீங்களா, இனிமேல் நீர் என்னை நடத்துவீர். ஆமென். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பேர்வராய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கி 2 மாதங்கள் எங்களை நேர்த்தியாய் நடத்தினீர் ஐயா. நாங்கள் தண்ணீரை கடந்தது உண்மை, நாங்கள் ஆறுகளை கடந்தது உண்மை, நாங்கள் அக்னியினூடாக நடந்து வந்தது உண்மை. ஆனாலும் நாங்கள் மூழ்காமல், வெள்ளம் எங்கள் மேல் புரளாமல், ஆண்டவரே அக்னியில வேகாமல் நீர் எங்களை இந்நாள் வரையிலும் காத்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு காலையில கர்த்தர் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். நீர் சொன்னதை எங்கள் வாழ்க்கையில நீர் உறுதிப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வாயினாலே சொன்னதை உம்முடைய வலது கரத்தினாலே நிறைவேற்றுகிறவர். நீர் சொன்ன ஒரு வார்த்தையாயிலும் தரையிலே விழுந்து போகாது, விழுந்து போகாது ஐயா. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமையே பற்றி கொள்ளுகிறோம். உடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்ட ஐயா. ஆண்டவருடைய பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கும். நீ பயப்படாத, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் என்ன வல்லமையோடு அந்த வார்த்தையை சொன்னீரோ, ஆண்டவரே, எந்த அதிகாரத்தோடு அந்த வார்த்தையை சொன்னீரோ, அதே அதிகாரத்தோடு, அதே வல்லமையோடு, அதே ஜீவனோடு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் பிரவேசிக்கட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவர் கேட்டெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழி நடத்தினார். ஆமென். இந்த 3ஆம் மாதத்தில் அவர் நம்மை நடத்துவார். வேதம் சொல்கிறது, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். உதவி செய்தார்னா என்ன அர்த்தம்? இனிமேல் அவர் நமக்கு தான் உதவி செய்வார். இந்த மாதத்திலே தேவ சபைக்கென்று கொடுக்கும்படி கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட வசனத்தை பேசும்படி உணர்த்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஐசையா சாப்டர் 30 வசனம் 19. எல்லாரும் வாசிப்போமா? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, யூ ஷல் வீப் நோ மோர். இனி நீ அழுது கொண்டிராய். இத மெசேஜ் பைபிள்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஓ எஸ் பீப்புள் ஆஃப் ஜயன், சிட்டிசன்ஸ் ஆஃப் ஜெருசலேம், your time of tears is over. Cry for help and you will find its grace and more grace. நல்ல கவனிங்க. உன்னுடைய கண்ணீர் சிந்துவதற்கான நேரம் நிறைவு பெற்றாயிற்று, முடிந்தாயிற்று. விசுவாசிக்கிறவங்க நிலையில சொல்லுவோமா? நான் எப்பொழுதுமே வாக்குத்தத்த வசனம் ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நான் கொடுக்கறதே இல்லை சபைக்கு. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன்ல, நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து பேசணுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் தேவன் சபைக்கு எதை கொடுக்க விரும்புகிறார், இதில் நான் எப்பொழுதுமே ரொம்ப கருத்தாக இருப்பேன். ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை பேச உணர்த்தும் பொழுது மாத்திரம்தான் அவருடைய கரத்தை பின்னால் காண முடியும்.
வேத புத்தகம் முழுவதுமே வசனங்கள் உண்டு. ஆனால் ரேமா வார்த்தையாக தேவைப்படுகிறவனுக்கு தேவைப்படுகிற நேரத்திலே தேவைப்படுகிற வார்த்தையை தேவன் சொல்லும்படி எப்பொழுதுமே நான் அதை ரொம்ப பாரப்படுவது உண்டு. எப்பொழுதுமே கூட கர்த்தர் நான் எதை யோசிச்சுட்டு இருக்கிறேனோ, எதை பேசிட்டு இருக்கிறேனோ, அல்லது எதை தியானித்து கொண்டிருக்கிறேனோ அதை யாரோ ஒருத்தங்க மூலமா அல்லது சூழ்நிலையில பேசும்படி என்னோடு கூட அதை உணர்த்துறது உண்டு. இந்த வசனம் அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில் அமைந்தது. கவனிங்க, இந்த அழுகையின் பாதை, கண்ணீரின் பாதை என்பது தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் புதிது அல்ல. என்னைக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை நீங்க நினைக்காதீங்க. இது இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை. நாம தான் சீயோனுக்கு வந்திருக்கோம், கரெக்டு தானே? வேதம் சொல்லுகிறது, தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் இடத்திற்கும் புதிய எருசலேமின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இந்த அழுகையின் பாதைன்றது தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் புதிது இல்லை. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் ஆகார குறித்து வாசிக்கிறோம். அவள் தன்னுடைய பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் பிள்ளை கடத்திட்டு போய் நின்று அழுதா. ஆதியாகமம் 37ல் தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி யாக்கோபு அழுது புலம்பிக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, தன்னுடைய எல்லா எதிர்காலமும் இருண்டு போயிற்று என்பதை அறிந்த நகோமி அவள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அண்ணால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தருடைய சமூகத்தில் அவள் அழுது கொண்டிருந்தாள். தாவீதும் அவனோடு இருந்த ஒரு 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். சங்கீதம் 137 சிறையிருப்பில் வாசிக்கிறோம், பாபிலோனுடைய ஆறுகளின் அருகே உட்கார்ந்த நாங்கள் சீயோனின் சிறையிருப்பை நினைத்து அழுதோம். யோவான் 11வது அதிகாரத்தில் மார்த்தாலும் மரியாளும் தன்னுடைய சகோதரன் இழப்பை எண்ணி ஆண்டவர் அங்கு இருந்த பொழுதும் கூட அவர்கள் அழுதார்கள். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கண்ணீர் விடத்தான் செய்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அழுது கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நான் இப்ப சொன்னேன், இவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் அழுதவர்கள் தான். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே கண்ணீரின் பாதை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. நல்ல கவனிங்க, அழுகை என்பது ஒரு பள்ளத்தாக்கு போல. பள்ளத்தாக்குக்கு உள்ள இருந்தா திசை தெரியாது. பள்ளத்தாக்குக்கு உள்ள இருக்கிறவங்க யாருக்கும் திசை தெரியாது. பள்ளத்தாக்கின் உள்ளாக அவர்கள் நடந்து அதன் பிறகு அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். பள்ளத்தாக்கு அனுபவமே, அழுகை பள்ளத்தாக்கு அனுபவமே கிடையாது அவர்களுக்கு. அது மாத்திரமே முடிவல்ல, அதிலே அவருடைய வாழ்க்கை முடிந்து போகவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை தங்களுக்கு ஆசீர்வாதமான நீரூற்றாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். சரி, இந்த அதிகாரத்துல கண்ணீரின் காரணம் என்ன? வெறுமனே கர்த்தருடைய அழுகையை நீக்குவார், கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது வெறுமனே பசப்பு வார்த்தைகளாக இருக்கும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அந்த நிபந்தனைகளோடு கூட நாம ஏற்றுக்கொள்றது தான் ரொம்ப நல்லது. நான் அதை எப்பொழுதுமே விரும்புவேன். வெறுமனே ஒரு வார்த்தை மாத்திரம் எடுத்து நம்ம தியானிச்சோம்னா கண்டிப்பா அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. கவனிங்க, இங்கே இந்த அதிகாரத்துல கண்ணீருக்கான காரணம் என்ன அப்படி 30வது அதிகாரம் 2வது வசனத்தை வாங்க. இந்த வசனங்களை மட்டும் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி நம்ம தியானிச்சுட்டு நாம் அதை திருவிருந்துக்கு கடந்து போவோம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலில் ஒதுங்கும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது ஒன்றும் ரொம்ப நல்லா தொடங்கலை, ரொம்ப நல்லாவே தொடங்கலை. 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, ஏன்னா இங்கிலீஷில் 1-2 மாறி மாறி வரும், அதனால 1-2 சேர்த்தே வாசிக்கிறது நல்லது. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பின்னணி மட்டும் 2-3 நிமிஷத்துல சொல்லிடுறேன். இஸ்ரவேல், நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், அதான் இஸ்ரேல், சமாரியா தலைநகரம், அது பாபிலோனுக்கு சிறையிருப்பா கொண்டு போகப்பட்டுச்சு ஒரு சூழ்நிலை. இப்ப யூதாவுக்கு விரோதமாக அஸ்திரியன் வர்றான். நீங்க வேதம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே தேவனை சார்ந்து கொள்ளாமல் வேற எதனா ஒரு இடத்துல சொல்யூஷனை தேடிக்கிட்டே இருக்கிறது பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார்.
நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு பார்வோன் இடத்துல எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனாங்க. எப்பா நீ வந்து ஹெல்ப் பண்ணு. இதை கர்த்தர் விரும்பவே இல்லை. என் கண்ணீருக்கான காரணம் என்ன? அதுதான் நான் வாசிக்கலாம். நீ அழுது கொண்டிராய், பின்னால் ஆண்டவர் தீர்வு என்னன்னு சொல்றாரு, சொல்யூஷன் என்னன்னு சொல்றாரு. ஆனால் உன்னுடைய கண்ணீருக்கான காரணம் என்ன என்பதை முன்னால் உள்ள வசனங்கள்லாம் சொல்றாரு. வேதம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இப்படி ஒரு சர்வ வல்லவருடைய செட்டைகள் எனக்கு நிழலாய் இருக்கும்படி, எனக்கு ஆதரவா இருக்கும்படி என்னாலும் விரிக்கப்பட்டிருக்க. இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பார்வனுடைய நிழல் வேணும், உலக பிரகாரமான சொல்யூஷன் வேணும், எனக்கு அங்கிருந்து உதவி வரும், நான் இதை சாதிப்பேன், நான் இதை ஹேண்டில் பண்ணிப்பேன். இதுதான் கர்த்தர் அவர்களை கண்ணீருக்கு ஒப்பு கொடுத்ததான ஒரு சூழலை. ஏன் ஆண்டவர் இப்படி ஒப்பு கொடுத்தார் பாருங்க. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை ஒரு மாதிரி கண்ணீரான சூழலுக்கு தள்ளுறாரு. நீங்களாம் நினைப்பீங்க தேவனுக்கு என் மேல இறக்கம் இல்லை. சில நேரத்தில் நம்முடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுது. சில நேரத்தில் நான் எதை ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நல்ல ஆலோசனையின்படி தான் நான் செய்தேன், ஆனால் அது எனக்கு வாய்க்காமற் போகுது. நான் நம்பியிருந்த ஆண்டவரே, மலை போல நம்பியிருந்தேன், எனக்கு இது போயிடுச்சு ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் என்ன அந்த சூழ்நிலைக்கு அனுப்புறார்? ஏன் தேவன் நம்ம இந்த பாதையினோடாக போறதற்கு படியாக அனுமதிச்சார் அப்படின்னா, மற்றவர்களை குறித்து எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனை சார்ந்து வாழும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் நம்முடைய நம்பிக்கை அவரை மாத்திரமே சார்ந்து வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். நல்ல ஒரு வைராக்கியமுள்ள மனவாளம் நமக்கு இருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அழிலே சொல்லுவோமா? இவங்களுடைய எண்ணத்தை கவனிங்க. 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தம் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பெலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனம் கவனிங்க. நீங்க ஏதோ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது நினைச்சிட போறீங்க. 8வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்திலே வரை. தேவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஏதோ அன்னைக்கு கிட்டத்தட்ட 2600 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது மாத்திரம் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் இப்ப சொல்ற வசனங்கள் பிற்காலத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி ஒரு பலகையில எழுதி ஒரு புஸ்தகத்திலே வர. 2025 மார்ச் 1ஆம் தேதி இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நாம எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறார். ஒரு அள்ளியே சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நான் கொடுக்கிற ஒரு நிழல் இருக்கு, நான் சர்வ வல்லமையுள்ளவர், என்னுடைய செட்டை நிழல் இருக்கு. ஆனா நீ அதுல வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளணும் நான் விரும்பும் பொழுது, நீ அதை விட்டுட்டு வேற ஒண்ணுக்கு மேல போயிட்டு அடைக்கலம் புகுறிய, ரொம்ப தவறு. நான் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த ஒரு வசனத்தை ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துறேன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோ என்ற கூட்டத்திற்குள் அழைக்கப்பட்டிருப்போமே, ஆனால் நம்முடைய அஸ்திவாரம், நம்முடைய நம்பிக்கை, நாம் சார்ந்து கொள்வதற்கு 1000 காரணங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல், அவர் மேல் மாத்திரமே இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கிறோம் மாத்திரம்தான் விசுவாசி என்கிற பட்டியலுக்குள்ள காணப்பட முடியும். நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறபடி எல்லாரும் கரங்கள் இடையில சொல்லுவோமா? எல்லா சூழ்நிலையிலும் கவனிங்க. அவங்க இன்னும் திரும்ப சொன்னாங்களாம், நம்மளை மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. 9வது வசனம், இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள், மாயமானவைகளை சொல்லுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதி நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களாம்? எப்பா பிராக்டிக்கலா ஏதாகிலும் பேசுப்பா. கவனிங்க, ஏங்க பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ என்னை சிறையிருப்புக்கு கொண்டு போகும்படி ஒருத்தன் வர்றான், அல்லது என்னை மூழ்கடிக்கும்படி ஒரு பிரச்சனை என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருது. இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து உண்மையான தீர்க்கதரிசி, அது ரொம்ப முக்கியம் இல்லை. உண்மையான தீர்க்கதரிசி எப்பொழுதுமே எது இயல்பா இருக்குதோ அதை பேசிட்டு போயிடுவான்.
இவங்கெல்லாம் பாருங்க, அவங்ககிட்ட சொன்னாங்களாம், எப்ப பிராக்டிக்கலா பேசு, கர்த்தர் உதவி செய்வார்லாம். இப்ப பேசிட்டு இருக்காத. நீங்க அப்படி வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள ஓடும். நான் சில பேர் என்கிட்ட பிரச்சனையை சொல்லும் பொழுது, நம்ம ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா, நான் உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு போதகனா இருக்கிறதுனால நான் அந்த வார்த்தையை சொல்றது இல்லை. சில பேர் தன்னுடைய தேவைகளை பெருசா பேசும் பொழுது நான் சொல்லுவேன், நம்ம ஜெபிப்போமே அப்படின்னு. நம்ம ஜெபிப்போமே. அவங்க மனசுல நினைப்பாங்க, ஜெபிக்கலாம் பிரதர், ஆனா பின்னால தலைக்கு மேல கத்தி ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்குது பிரதர், அதுக்கு நான் எதாகிலும் பண்ணி ஆகணும். நான் ஜெபிக்கலான்னு சொல்றது உள்ளார்ந்த அர்த்தத்தோட சொல்றேன். ஏன்னா தேவன் என்னை நடத்திட்டு வந்த பாதை அப்படி, தேவன் இன்றைக்கும் என்னை நடத்துகிற பாதை அப்படி, என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதனால நான் இயல்பாக பேசுறேன். அன்றைக்கு ஜனங்க சொன்னாங்களாம், பிராக்டிக்கலா எதனா பேசு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்லாம் பேசாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப முரட்டாட்டமான ஜனம், நீ ரொம்ப கலக இருதயம் பிடிச்ச ஜனம். நான் என்ன மாறிட்டேனா? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அவரை பார்க்கிற கோணம் வேணா நம்முடைய வாழ்க்கையில மாறிட்டு இருக்கலாம். தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிற அந்த தன்மை வேணா நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா குறுக்கிட்டு போலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. மாறாத ஒரு நல்ல ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், இன்றைக்கும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர்கள் எல்லாரும் கரங்களோட தலையில சொல்லுவோமா? ஒவ்வொரு நாள் அவரை பார்த்து சொல்லுங்க. இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் அவரை பார்த்து, நீர் ஜீவனுள்ளவர் ஆண்டவரே, உம்மை நான் நம்புற ஆண்டவரே, எனக்கு நீர் நன்மை செய்தவர். நீ வேதம் சொல்லுகிறது, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை ஆண்டவரே, உம்முடைய அடியாருடைய பிள்ளைகள் தாபரித்து இருப்பார்கள், நீர் மாறாதவராய் இருக்கிறேன். அன்றைக்கு அவர்களுக்கு செய்தது இன்றைக்கு நீர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். சூழ்நிலையை அன்றைக்கு அவர்களை போல நான் பார்க்க விரும்பவே இல்லை ஆண்டவரே. எப்பொழுதுமே பாருங்க, சூழ்நிலையை பார்க்கறதுனால தான் இந்த வார்த்தை வந்துடும். தேவன் எனக்கு செய்ய முடியுமா? அன்னைக்கு அவங்க அதை தான் சொன்னாங்க. வாசிக்கலாமா? அவங்க என்ன சொன்னாங்க? தரிசனக்காரரை நோக்கி, எப்பா ஆண்டவர் எங்கள் லைஃப்ல என்ன சொல்ல விரும்புகிறாரோ தயவுசெய்து அதை சொல்லாத. ரெண்டாவது, ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் தரிசனம். யதார்த்தன்றது என்னது? தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆனால் இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதுப்பா. எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அதை நான் கேட்க விரும்பல, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டிங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதி நின்று விலகி, ஆண்டவர் சொல்றதெல்லாம் எனக்கு வேணாம், ஆண்டவரை கொஞ்சம் மறைச்சிட்டு எங்க காதுக்கு இனிமையா மாத்திரம் நீ வார்த்தைகளை சொல்லுப்பா. நான் அதனால தான் அன்னைக்கு சபையில சொல்லும்போது சொன்ன அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச், பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அவசியம். அது தேவனுடைய வசனத்தை பேசுறது, உலக பிரகாரமா பேசுறது இல்லை. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல, இங்கே ஓடுறது பாருங்க, அதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். வேண்டாம்னு நான் சொல்லலை, அது வேணும், தேவனுடைய வசனத்தோடு இணைந்து வேணும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமாம். பாவத்திலிருந்து விலகுனா அது மோட்டிவேஷனல் ஸ்பீச் தானே. எப்படி விலகுன்றதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இவங்க இங்கே அவர்கள் அதை தான் சொன்னாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம், இப்படிலாம் இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கட்டும், நாங்கள் கேட்கறதுக்காக சூப்பராக இருந்துச்சு, அது மாத்திரம் சொன்னால் போதும். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாமே அவருடைய கண்ணீருக்கு காரணம். சரி, தேவன் அதை விட்டுட்டார் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் சொன்னார். இங்கே பாரு, எல்லாரும் என்கிட்ட திரும்பு. பிரதர், அன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் சொன்னதை இன்னைக்கும் சொல்றார், நீ என்கிட்ட திரும்பு, உனக்கு என்னிடத்துல சகாயம் உண்டு. ஆமென். சகாயம் உண்டு. ஆண்டவரே, அசிரியன் வர்றான், சகாயம் உண்டு அப்படின்னு சொல்றான். தேவன் எசேக்கியாவினுடைய நாட்களிலே ஒரே நாள் இரவிலே சங்கரித்து போடத்தக்கதான கிருபைகளை அன்றைக்கு வல்லமை வெளிப்படுத்துவாரே. ஆனால் 185,000 பேர் ஒரே நாள்ல முடிச்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதே வல்லமை விளங்க பண்ணும்படி காத்திருக்கிறார். ஆமென். முடிஞ்சிச்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு. நம்முடைய சூழ்நிலையில தான் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் முற்றுப்புள்ளி. தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, ரெண்டாவது குறிப்பை சொல்றேன். கண்ணீருக்கான காரணங்களை பார்த்துட்டோம். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் 1000 கண்ணீர் இருந்தாலும் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அந்த கர்த்தர் நமக்கு இறங்குவார். வாசிக்கலாமா? 18, 19 ஆகிய வசனங்கள். 18, 19 இந்த அதிகாரங்கள் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். 18, 19. நீ இப்படிலாம் பண்ணா கூட பின்னால் ஒருத்தர் இருக்கிறார். வாசிங்க இப்போ. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி
கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். நீ கர்த்தருக்கு காத்திருக்க ஜனங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இது ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி தெரியுமா போட்டிருக்குது? And therefore the Lord earnestly waits, expecting, looking and longing to be gracious to you. கர்த்தர் ஆர்வமாய் ஊக்கமாய் காத்திருக்கிறாராம். எதிர்பார்ப்போடு நோக்கி பார்த்து வாஞ்சையோடு காத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்க மேல என் மேல கிருபையா இருக்கும்படி. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உதவுறதுக்கு இவ்வளவு ஆவலா நான் இருக்கும் பொழுது நீ எதுக்கு வேற ஒன்று மேல சார்ந்து கொள்ற? பிரதர், தேவனுடைய ஏக்க பெருமுச்சு இது, ஏக்க பெருமுச்சு இது. மெசேஜ் பைபிள் போட்டிருக்கு, பட் காட்ஸ் நாட் finished. ஆண்டவர் தம்முடைய கிரியில முடிச்சிடல, கர்த்தர் கதையும் முடிஞ்சு போயிடல. He is waiting around to be gracious to you. He is gathering strength to show mercy to you. God takes the time to do everything right. Everything. Yes, people of Zion, citizens of Jerusalem, your time of tears is over. Cry for help and you will find its grace and more grace. வேதம் சொல்லுகிறது, God takes the time to do everything right. Everything. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை உங்க வாழ்க்கையில சரியாய் செய்வதற்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குது. அவருடைய இயலாமையினாலே அல்ல. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய இயலாமையினாலே அல்ல. தேவன் எதற்கு இத்தனை நாட்கள் பிடிக்க வைக்கிறார் அப்படின்னா, வேதம் முழுவதும் நீங்க வாசிங்க. ஏன் ஆண்டவரை தாமதிச்சீர்? ஒவ்வொன்றிற்கும் பின்னால ஒரு காரணத்தை வைத்திருப்பார், நம்முடைய நன்மைக்காக. ஒரு இலையிலே சொல்லுவோமா, மோசையினுடைய வாழ்க்கையில தேவ பருவத்துக்கு பின்னால அவன் உட்காந்துட்டு அப்படியே சோர்ந்து போய் தான் இருந்தான். ஏன் ஆண்டவரே சொன்னதெல்லாம் என்னாச்சு? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாதை. கர்த்தர் சொல்றாரு, நீ இன்னும் கொஞ்சம் உருவமாற்றம் அடைய வேண்டியிருந்தப்பா, உன்னை கொஞ்சம் உருவேற்ற வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குதப்பா. அதன் ஒரே காரணத்திற்காகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தாமதிக்கிறார். மறுபடியும் சொல்றேன், தேவன் எதற்கு என்னுடைய வாழ்க்கையில தாமதிக்கிறார்? அவர் என்னை உருவாக்கும்படி விரும்புகிறார். அவர் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றும்படி விரும்புகிறார். வெறுமனே உலக பிரகாரமான நன்மைகளை வாக்கு பண்ணி அவர் என்னை அழைக்கல. என்னுடைய வாழ்க்கையில் அவர் நற்கரையை தொடங்கினதற்கு காரணமே, நான் மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாகும்படி அழைக்கப்பட்டவன். ஆகையால இந்த உலகத்தை போல, உலகத்தின் ஜனங்களை போல நான் அவரை எதிர்பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் உருவாகிற வரையிலும் தேவன் எனக்காக காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறாரு? எனக்கு மனதுருகும்படி, எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என் கண்ணீர் எல்லாம், நான் கண்ணீர் நிறைய நேரத்தில் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருப்போம். சில கண்ணீர் நல்லது, அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாழ்க்கையில சில கண்ணீர் நல்லது, அந்த கண்ணீர் மாத்திரம் உங்க கண்ணில இருந்து வச்ச விட்டுறாதீங்க. எரேமியா 9வது அதிகாரத்துல அவன் சொல்றான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே அப்படின்றான். அவனே கண்ணீரை விரும்புறான். ஆண்டவர், இந்த அழுகை என் வாழ்க்கை விட்டு கடைசி வரைக்கும் மாறவே கூடாது. ஆத்மாக்களுக்காக அழுகிற அழுக, தேசத்திற்காக அழுகிற அழுக, தேவ பிள்ளைகளுடைய சீர்கெட்ட நிலைமையை பார்த்து அன்றைக்கு யோவேல் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறபடி பலிபீடத்திற்கும் மண்டபத்துக்கும் நடுவிலே ஆசாரியர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்களே, அந்த அழுகையை தேவன் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாற்றவே மாட்டார். அந்த அழுகை நமக்கு தேவை, அந்த அழுகை எனக்கு தேவை, நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவை. ஆனால் இந்த கண்ணீர் என்பது என்ன? நான் தேவனை சார்ந்து வாழாமல் உலகத்தின் பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீரெல்லாம் நான் தொடப்பேன், இனிமே நீ அழுது கொண்டிருக்கவே மாட்டேன். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, கர்த்தர் என்னை என்னுடைய சீர்கேட்டிலிருந்து திருப்பி அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு ஆலோசனைக்கும் அவரை சார்ந்து கொள்ளும்படி, ஒவ்வொரு காரியத்திலும் அவரை பற்றி கொள்ளும்படி. ஆமென். 20வது வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். இது நிறைய பேசணும், கர்த்தர் சித்தமானா இந்த அதிகாரங்கள் நம்ம அவ்வப்போது தியானிக்கிறோம், தொடர்ந்து தியானிப்போம். 20வது வசனத்தை கவனிங்க. 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நேற்று இதை வாசிட்டு இருக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். ஏசாயா 30:20 கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இது போதகர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல டீச்சர்னு தான் போட்டிருக்கு. உன் போதகரை காணும். டீச்சர் அதுவும் கேபிட்டல் டி போட்டு வச்சிருக்குது.
இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. நல்ல கவனிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இதை ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, just as the master kept you alive during your hard time, he will keep your teacher alive and present among you. அதாவது என்ன அர்த்தம்? வாழ்க்கையில கடந்த நாட்களிலே துன்பம் வந்த பொழுதெல்லாம், துன்பத்தின் அப்பத்தை கொடுத்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? துன்பம் வந்த பொழுதெல்லாம் நீ சாகாம உன்னை உயிரோட காத்தவர். அப்படி நான் நிறுத்திட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன், தேவன் என்னை கைவிடணும்னா என்னைக்கு தெரியுமா கைவிட்டிருக்கணும்? நான் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது என்னை கைவிட்டிருக்கணும். பிரதர் கவனிங்க, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வயிற்றில் இருந்த பொழுது அவங்களுக்கு ரத்த வாந்திலாம் வந்ததுனால போய் குழந்தைய கலைக்கணும்னு கொண்டு போனாங்களாம் ஆஸ்பத்திரிக்கு. அங்குள்ள நர்ஸு சொன்னாங்களா, நீங்களாம் கிறிஸ்தவங்களம்மா, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை போய் கலைக்க கொண்டு வந்திருக்கிறீங்களே. எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் என்னை கைவிடுவதா இருந்தால், என்னை கண்டுகொள்ளாமல் இருந்தால், தாயின் கர்ப்பத்திலே ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போலவே நான் கடந்து போயிருந்திருக்கணும். என்னை அன்றைக்கு அவர் காத்தார். வசனம் சொல்லுது, கடந்த நாட்களிலே வந்த துன்பங்களிலே தேவன் உங்களை உயிரோடே காத்தார். உயிரோடே காத்தபடினால கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் என்ன மறந்துட்டு 1000 முறை கேட்கிற மாதிரி, என்னை கைவிட்டு நான் 1000 முறை புலம்புறம கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மறந்துருந்தேன்னா அன்னைக்கே மறந்துருந்துருக்கணும். உன்னை கைவிடுதே ஆனால் அன்னைக்கே நான் கைவிட்டு இருக்கணும். அன்னைக்கு உன்னை காத்தேன், அன்னைக்கு உனக்கு மறக்காமல் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் ஆலோசனை கொடுக்கும்படி விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என் கதை முடியணும்னா 2020 முடிஞ்சிருக்கணும், கோவிடோட முடிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் இயர்ஸ். எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய கண்கள் என்னுடைய போதகரை காணும். ஆமென். இதுல எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய கண்ணீரை துடைக்கிறது மாத்திரம் அல்ல, தேவன் இனிமேல் நீ அழுது உண்டுறாயின்னு சொல்றது மாத்திரம் அல்ல, இதுவரைக்கும் நீ வேற எதையோ சார்ந்திருந்த, இப்ப நான் உனக்கு ஒரு வாக்கு பண்ணிடுறேன். நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதுக்கு பின்னால இந்த வழியில நட, சரியான பாதையில நட என்கிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில கேட்கும்படி நான் செய்வேன். நல்ல ஆண்டவர் பிரதர், நான் எப்பொழுதெல்லாம் தவறான முடிவு எடுக்கிறேனோ, எனக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர் நல்ல போதகர், என்னுடைய போதகனுடைய கண்கள் காணும், அவருடைய சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்கும். இனிமேல் நான் நடத்த எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே, வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் பாதை இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்னுடைய ஆண்டவரால் எனக்கு உறுதிப்படுத்தப்படும். ஆமென். என்னுடைய ஆண்டவராலே உறுதிப்படுத்தப்படும். இதை விட பெரிய ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. வேதம் சொல்கிற, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தர் சொல்லுவார், இது நட, இதுல நட, இந்த காரியத்தை பேசு, இந்த காரியத்தை. என்ன தெரியுமா பிரச்சனை? நாம் அவரை சார்ந்து கொள்வது ரொம்ப அவசியம். அவரை சார்ந்து கொள்வது ரொம்ப அவசியம். நாங்கள் வரலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு நாள் செங்கல் சொல்லையில் போய் சுவிசேஷன் சொல்லிட்டு இருந்தோம். அங்கே நல்ல ஹை டென்ஷன் ஒயர், பெரிய பெரிய ஒயர் போகுது. ஹை டென்ஷன் ஒயர் கிட்டத்தட்ட 44,000 வோல்ட்டுலாம் நினைக்கிறேன். இந்த காகங்கள்லாம் வந்து அப்படி உட்காந்துட்டு ரொம்ப கேஷுவலாக ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிட்டு போகுது. இதே நீங்களும் நானும் போய் தொட்டன்னு வச்சிங்களேன், தொட்டா இல்லை, பக்கத்தில் போனாலே சாம்பல் ஆயிட வேண்டியதான். உட்காந்து யோசிச்சே இருந்தேன், என்ன ஜாலியாக இருக்குது பாரு. நாம் பக்கத்தில் போக முடியல, அதுங்களுக்கும் உயிர் இருக்குது, அதுங்களுக்கும் ரத்தம் இருக்குது, நமக்கும் உயிர் இருக்குது, நமக்கும் ரத்தம் இருக்குது. நாம் போய் கை வச்சா மாட்டிக்கிறோம். ஒரே ஒரு காரணத்தை தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இந்த பஸ்டேன் அது இருக்குன்னா கம்பியில் மட்டும் இருக்குது. நீ பூமியில ஒரு கால் வச்சு கம்பியில கால் வைக்கிறதுனால தான் நீ நாசமா போற. நல்ல கவனிங்க, ஒன்று இருந்தா அதுல இருந்துடணும். நீ கரெக்டா அதுல உட்கார்ந்தனா உனக்கு ஒரு சேதாரம் கிடையாது. ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நீ அதுல வைக்கிறதுனால தான் பிரச்சனை. நீ ஒன்னே ஒன்று சொல்லு, என்ன மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தனா, என்ன ஹை டென்ஷன் வயரா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன்னை ஒரு நாளும் சேதப்படுத்தவே படுத்தாது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இங்க ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. இனிமே நீ அழுது கொண்டு இருக்க மாட்ட. மெசேஜ் பைபிள்ல சொல்ற மாதிரி உன் கண்ணீருக்கான எல்லாமே முடிஞ்சுது. தேவன் சொன்னால் சொன்னதுதான். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, என்றைக்கும் இருக்கும்படி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, பலகையிலே வரைந்திருக்கிறார். ஆமென் அப்படின்னு சொல்றேன். தேவ பிள்ளைகள் அழுதது உண்டு, தேவ பிள்ளைகள் கண்ணீர் விட்டது உண்டு. அவர்கள் தேவ பிள்ளைகளாய் இருந்ததுனாலே கண்ணீராவே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகவே இல்லை.
முடிஞ்சு போகவே இல்லை. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, தேவன் அவர்கள் எதிலெல்லாம் அழுதார்களோ அழுத பொழுதெல்லாம் அவர்களுக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அவர்கள் எப்பொழுதெல்லாம் அழுதார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பக்கத்துல ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு பிரதர். சொல்யூஷனை வச்சுக்கிட்டே அவர்கள் அழுதார்கள். உதாரணத்திற்கு ஆகார், அவள் அழுதாள், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், சத்தமிட்டு அழுதாள். கர்த்தர் அவளுக்காக ஒரு நீரூற்ற ஒண்ணு அங்க உண்டு பண்ணல. வசனம் சொல்லு, கர்த்தர் அவளுக்கு ஒரு துறவை காண்பிச்சார். அங்க ஏற்கனவே அது இருந்துச்சு. மறுபடியும் சொல்றேன், அங்க அது இருந்துச்சு. யோசேப்புக்காக யாக்கோபு அழுதுகிட்டே இருந்தான். ஐயோ என் குமாரன் மரித்து போனான். அவன் எதற்காக அழுது புலம்பினானோ, இன்னொரு தேசத்துல அவன் ரொம்ப ஹாப்பியா, அவனுக்காக கர்த்தர் ஒரு நல்ல சூழ்நிலை ஆயத்தப்படுத்தினார். ஒருவேளை அவன் சிறையிருப்பின் அனுபவம் தாண்டி எகிப்துல பெரிய அதிபதியா இருந்த பொழுது கூட இங்க இவன் நினைச்சிட்டு இருந்தான், என் குமாரன் செத்து போயிட்டான். இல்ல பிரதர், நீங்கள் அழுகிற ஒவ்வொன்றிலும், நீங்கள் எதையெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்களோ ஒவ்வொரு காரியத்திலும் தீர்வாய் மகிமையான ஒன்றை திரை மறைவில் தேவன் உருவாக்கிட்டே இருக்கிறாரு, அவர் நடத்திட்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இல்லையா சொல்லுவோமா? நல்ல ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்லிட்டார், இனிமே நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன். ஒவ்வொன்றா வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, அது மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவரே, என்னோட எல்லா கண்ணீரையும் நீர் துடைக்கிறவராய் இருக்கிறீர் ஐயா. என்னோட எல்லா கண்ணீரையும் துடைக்கிறவராய் இருக்கிறீர். என்னோட எல்லா கண்ணீரும் நீர் துடைத்தீர் என்கிற விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு மார்ச் மாசத்துல தான் எனக்கு இந்த வாக்குத்தத்தை நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னீர, உண்மை நான் பற்றி கொள்கிறேன் ஐயா, எனக்காக ஒவ்வொன்றை நீங்க செய்யுங்க, நல்ல ஆலோசனைகளை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். தம்மை அண்டி கொள்ளுகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். நம்ம என்னைக்கு அவரை அண்டி கொண்டோமோ, என்றைக்கு அவருடைய செட்டைகளின் மறைவு நமக்கு நிழலுதுக்கா இருக்குதோ, நம்மை சுற்றிலும் எத்தனை தீமையான அம்புகள் வந்தாலும் அந்த கேடகம் அழகாக தாங்கி பிடிக்கும். இன்னொருத்துல சொல்றா, இயேசுவை தாண்டி தான் அதை நம்மளை அட்டாக் பண்ணவே முடியும். நாம் அவருக்குள்ள அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிற பொழுது, அவரை நம்முடைய தஞ்சமாக கொள்ளுகிற பொழுது, அவரை நம்முடைய துருகமாக கொள்ளும் பொழுது, இன்னைக்கு எல்லாரும் அந்த அடைக்கலத்திற்குள்ள கண்மலைக்குள்ள ஓடிக்கொள்வோம். ஆமென். மறுபடியும் சொல்றேன், யதார்த்தம் பிராக்டிக்கலா பேசுங்க பிரதர். சூழ்நிலாம் ஒத்து வராது பிரதர். நான் நினைக்கிற மாதிரி தேவனை சார்ந்து கொண்டிருந்தாலும் என் தலை போயிடணும் ஒரு நாள் நினைக்காதீங்க. தேவன் சொன்னால் சொன்னதுதான். அவர் எதை சொன்னாரோ அது என்னுடைய வாழ்க்கையில, எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக ஒன்றும் தவறாமல் செய்து முடிப்பார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய திருப்பந்தியில நாம் பங்கு பெறுகிற நேரம். நம்மை முழுவதுமாக அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளிலே கர்த்தர் நீர் இனி அழுது கொன்றாயின்னு சொன்னீங்களே, என்னுடைய எல்லா கண்ணீருக்கும் நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறீங்க. உன்னுடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்தது. நீங்க சொன்னது ஆண்டவரே, அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டபடினாலே எனக்கு இன்றைக்கு அது சொந்தம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு அது எனக்கு சொந்தம் ஆண்டவரே, எனக்கு அதை நான் உரிமை பாராட்டுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கொஞ்ச நேரம் 2025 ஜனவரியில் அவருடைய கிருபை நம்மை நடத்தினது, பிப்ரவரியில் அவருடைய கிருபை நம்மை நடத்தினது, இந்த மார்ச்ல அவருடைய கிருபை நம்மை நடத்தும். அவருடைய கிருபை நம்ம நடத்தும். ஒரு நாளும் மறந்துடாதீங்க, அவருடைய கிருபை மட்டும் அவர் நம்ம விட்டு விலக்கவே மாட்டார். வேதம் சொல்கிறது, நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காது இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர் தாவீது கிட்ட அன்னைக்கு சொன்னாரு, சவுலிடமிருந்து என்னுடைய கிருபை விளக்கினது போல தாவீதிடமிருந்து என் கிருபை நான் விளக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதோட எனக்கு இருக்கிறது ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உன்னோட கூட நான் உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியம் இது. அந்த ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிற வரையிலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. இயேசுவை அண்டிக் கொள்ளுகிற எல்லாருக்கும் அந்த கிருபை உண்டு. இயேசுவை சார்ந்து கொள்ளுகிற எல்லாருக்கும் அந்த கிருபை உண்டு. இந்த மார்ச் மாதத்துல நம்ம அவரை முன்னால நிறுத்துறோம்ல, அந்த கிருபை அவர் நமக்கு ஏராளமாய் தாராளமாய் தருவார். ஆமென். இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டோடைய கரங்கள்ல ஒப்பு கொடுப்போம். 31 நாட்களும் ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா, எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். சொல்லுங்க, என் சுய பலத்தினால எதுவுமே நான் செய்ய முடியாது, நான் சாதிப்பேன், நான் இதை செய்வேன்
அப்படிலாம் நினைச்ச நாட்கள் போயிடுச்சு. இயேசுவே, எல்லாமே நீங்க உங்க கிருபையினால என்னை நடத்துங்க. நான் உங்களை பச்சை கொள்ளுகிறேன். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசுவே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மையே நான் பச்சை கொள்ளுகிறேன் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன் இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஒன்னாம் தேதி காலையில் எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்திருக்கிறையா. தேங்க்யூ லார்ட்.